தொழில்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி. உற்பத்தி மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் அதிகமான தனியார் மற்றும் பொதுத்துறை முதலீட்டை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் தொழில்துறை வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இதன் மூலம் நீடித்த பொருளாதார வளர்ச்சியினை அடைந்து அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மாநில மக்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்திட வேண்டும் என்பதினை இத்துறை தனது பொறுப்பில் கொண்டு செயல்பட்டு வருகிறது. இத்துறை சார்ந்த பொது தகவல்கள் மத்திய புள்ளியியல் நிறுவனத்தின் 2012 மற்றும் 13ஆம் ஆண்டு அறிக்கையின்படி மாநிலத்தில் 36,869 தொழிற்சாலைகளில் 16,02,447 வேலை நியமனம் பெற்ற தொழிலாளர்களும் 19,65,020 பணியாளர்களும் இத்துறை நிர்வாகத்தின் கீழ் பணிபுரிந்து வருகிறார்கள். சிப்காட் தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் 1971 தொழில் வளாகங்களை அமைத்து முதலீட்டு தொகையினை ஈர்ப்பதற்காக இந்நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தின் கீழ் 6 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உட்பட 20 தொழில் வளாகங்கள் 12 மாவட்டங்களில் 31,645 ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 19,843 ஏக்கர் நிலம் 2,275 நிறுவனங்களுக்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரூபாய் 2,283 கோடி முதலீடுகளும் 6 லட்சம் நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இத்துறை தனது பொறுப்பில் செயல்படுத்தி வருகிறது. இத்துறையில் தொழில் நிறுவனங்களுக்கு 50% மானிய விலையில் நிலங்கள் ஒதுக்கீடு செய்தும் 100% பத்திரப்பதிவு கட்டணம் விதிவிலக்குகள் செய்தும் 2 மடங்கு தொழில் மூலதன மானியம் கொடுத்தும் தொழில் நிறுவனங்களை இத்துறை ஊக்குவித்து வருகிறது. 6 சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் 45 நிறுவனங்களுக்கு 1024.36 ஏக்கர் நிலம் ஒப்படைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதில் 60,241 நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு இத்துறை தனது பொறுப்பில் செயல்படுத்தி வருகிறது. 2013-14ஆம் ஆண்டில் ரூபாய் 196.47 கோடி தொகையினை இந்நிறுவனம் வருவாயாக ஈட்டியுள்ளது. தொழில் வளாகங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த 2015ஆம் ஆண்டில் 190.57 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. டிட்கோ எனப்படும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் 1965இல் ஆரம்பிக்கப்பட்டது. தனியார் தொழில் முனைவோருடன் கூட்டு சேர்ந்து பெரிய மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளை நிறுவுவதனை இத்துறை தனது பொறுப்பில் கொண்டு செயல்படுத்தி வருகிறது. இரும்பு மற்றும் எஃகு பொருட்கள் தொழிற்சாலைகள், கை கடிகார தொழிற்சாலைகள், மோட்டார் வாகன உதிரி பொருட்கள் தொழிற்சாலைகள், ஜவுளி பொருட்கள் தயாரிப்பு தொழிற்சாலைகள், ரசாயன உர தொழிற்சாலைகள், பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய ரசாயன பொருட்கள் தயாரிப்பு தொழிற்சாலைகள், மருத்துவ பொருட்கள் தயாரிப்பு தொழிற்சாலைகள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் தொழிற்சாலைகள், தோல் பொருட்கள் தயாரிப்பு தொழிற்சாலைகள் மற்றும் மலர் வளர்ப்பு ஆகிய உற்பத்தி தொழிற்சாலைகளில் கூட்டுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இத்துறை தனது பொறுப்பில் கொண்டு செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனம் 1979 துவக்கம் 1985. கரூர் மற்றும் புகழூரில் 4 லட்சம் மெட்ரிக் டன் ஆண்டு உற்பத்தி திறன் கொண்ட 2 ஆலைகள் இந்நிறுவனத்தின் நிர்வாக செயல்பாட்டில் இயங்கி வருகிறது. 18% உற்பத்தி பொருளினை 40 நாடுகளுக்கு மேல் ஏற்றுமதி செய்து வருகிறது. 2014-15ஆம் ஆண்டில் இந்நிறுவனத்தின் லாபம் ரூபாய் 230.13 கோடி. ஈட்டிய நிகர லாபத்திலிருந்து 2% அதாவது ரூபாய் 3.72 கோடி தொகையினை சமூக பணிகளுக்காக இந்நிறுவனம் பயன்படுத்தியுள்ளது. டிக் எனப்படும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் 1949ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது.
புதிய தொழில் முனைவோருக்கான சலுகை திட்டங்களை இந்நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது. பொது கால கடன் திட்டம். இதில் ரூபாய் 30 கோடி வரை பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கும், ரூபாய் 15 கோடி வரை தனியார் உரிமையாளர்கள் மற்றும் கூட்டாண்மை பங்கு நிறுவனங்களுக்கும், தொழில் மதிப்பீட்டுத் தொகையில் 33% கடன் தொகையாக 7 ஆண்டு வரை திருப்பி செலுத்தும் வகையில் பொது கால கடனை செயல்படுத்தி வருகிறது. புதிய தொழில் முனைவோர் திட்டம். முதல் தலைமுறை தொழில் முனைவோரின் தொழில் திட்டமானது ரூபாய் 1 கோடி இருக்கும் பட்சத்தில் ரூபாய் 25 லட்சம் மூலதன மானியமாக வழங்கி செயல்படுத்தி வருகிறது. தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கள். பொருளாதாரம் மற்றும் சமுதாய அடிப்படையில் பின்தங்கிய சூழலிலிருந்து பிணையம் அளிக்க இயலாத தொழில் முனைவோருக்கு தொழில் மதிப்பீட்டுத் தொகையில் 10% கடன் தொகையாக ரூபாய் 5 லட்சம் வரையில் கொடுத்து செயல்படுத்தி வருகிறது. போக்குவரத்து வாகன கடன் திட்டம். பொது உபயோகத்திற்கான சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் வழித்தட உரிமம் பெற்ற பயணிகள் பேருந்துகள் ஆகியவைகள் வாங்குவதற்காக தொழில் முனைவோரின் பங்களிப்பு 15% முதல் 30% வரை இருக்கும் பட்சத்தில் மிகுதி தொகைக்கு கடனுதவி வழங்கி செயல்படுத்தி வருகிறது. இயந்திர கடனுதவி திட்டம். நன்றாக இயங்கி வரும் நிறுவனங்களுக்கு கூடுதல் இயந்திரங்கள் வாங்குவதற்காக இயந்திர தொகையில் 85% கடனுதவி வழங்கப்படுகிறது. ஜெனரேட்டர் வாங்குவதற்கான கடன் திட்டம். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஜெனரேட்டர் வாங்குவதற்காக 90% கடனுதவி வழங்கி செயல்படுத்தி வருகிறது. பட்டியல் நிதியுதவி திட்டம். தமிழ்நாடு மின் பகிர்மான துறை மற்றும் தமிழ்நாடு காகிதத்துறை ஆகியவற்றின் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன ஒப்பந்ததாரர்களுக்கு பிணை ஏதுமின்றி கடனுதவி வழங்கி செயல்படுத்தி வருகிறது. காற்றாலை நிறுவ கடனுதவி திட்டமும் மற்றும் நவீன அரிசி ஆலைகள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களுக்கு என நடைமுறை மூலதன திட்டத்தில் ரூபாய் 1.50 கோடி வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனம் 1976 வருடம் தொடங்கப்பட்டது. மாநிலத்தில் 4 அரசு சிமெண்ட் ஆலைகள் உள்ளன. நமது தமிழ் மாநிலத்தில் வருடத்தின் மொத்த சிமெண்ட் தேவை 209 லட்சம் மெட்ரிக் டன் ஆகும். இதில் 145.60 லட்சம் மெட்ரிக் டன், அதாவது 69.65% தனியார் சிமெண்ட் ஆலைகள் வாயிலாகவும், 59.80 லட்சம் மெட்ரிக் டன், அதாவது 26.53% அண்டை மாநில சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் வாயிலாகவும், 1.60 லட்சம் மெட்ரிக் டன், அதாவது 0.80% டாம்செம் எனும் தமிழ்நாடு காகித நிறுவனம் வாயிலாகவும் மாநிலத்தில் விநியோகம் செய்யப்படுகிறது. சிமெண்ட் நிறுவனத்தின் வணிக செயல்பாடுகள். ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களுக்கு ஆண்டொன்றுக்கு 12 லட்சம் மெட்ரிக் டன் சிமெண்ட் தேவைப்படுகிறது. இதில் இந்நிறுவனம் உற்பத்தி செய்த 4 லட்சம் மெட்ரிக் டன் சிமெண்டினையும் மீதி 8 லட்சம் மெட்ரிக் டன் சிமெண்டினை ஒப்பந்த புள்ளிகள் மூலம் கொள்முதல் செய்து ஊரக வளர்ச்சித்துறைக்கு விநியோகம் செய்து வருகிறது. மேலும் குறைந்த விலையில் அரசு துறைகளுக்கு நேரடியாகவும் மற்றும் அரசு துறை ஒப்பந்ததாரர்களுக்கு அம்மா சிமெண்ட் என்ற பெயரில் விற்பனை செய்து வருகிறது. தமிழ்நாடு உப்பு நிறுவனம் 1974 இந்திய அளவில் 230 மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் 26 லட்சம் மெட்ரிக் டன், அதாவது 11% தமிழ்நாடு மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பில் 1350 தொழிலாளர்கள் 5520 ஏக்கர் உப்பள நிலத்தில் உப்பு உற்பத்தி பணி செய்து வருகிறார்கள். 6760 மெட்ரிக் டன் உப்பானது மாநில பொதுமக்களுக்கு கடந்த ஆண்டு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிறுவனமானது 1.75 லட்சம் மெட்ரிக் டன் உப்பினை தொழிற்சாலைகளுக்கு தயார் செய்கிறது. தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு நிறுவனம் 1992 தொடங்கப்பட்டது. மாநிலத்தில் பெரிய அளவிலான புதிய முதலீட்டு கருத்துக்களை ஈர்க்கும் நோக்கத்துடன் இந்நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2015 வருடம் உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டினை இந்நிறுவனம் நடத்தியுள்ளது. 2014-15 வருடத்தில்
ரூபாய் 6498.80 கோடி மூலதன திட்டங்கள் வாயிலாக 14 பெரிய தொழில் நிறுவனங்களை ஈர்த்துள்ளது. இதில் MRF மற்றும் யமஹா நிறுவனங்கள் ரூபாய் 4137.50 கோடி முதலீடுகளையும் மற்றும் இதர நிறுவனங்கள் வாயிலாக ரூபாய் 2088 கோடி முதலீடுகளையும் பெற்றுள்ளன. தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம் 1979 மேக்னசைட் கனிமத்தினை பாதுகாக்கவும் மற்றும் வெட்டி எடுக்கவும் இந்நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய அளவில் மேக்னசைட் கனிமம் ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்கும். இதில் 70% சேலத்தில் உள்ள சேர்வராய மலை அடிவாரத்தில் கிடைக்கிறது. வருடம் ஒன்றுக்கு 1,20,000 மெட்ரிக் டன் மேக்னசைட் கனிமத்தினை திறந்தவெளி சுரங்கம் அமைத்து வெட்டி எடுக்க டான்மேக் என்ற வெளிநாட்டு நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் 2014-15 வருடத்தில் ரூபாய் 100 கோடிக்கு விற்பனை செய்து ரூபாய் 24.22 கோடி தொகையினை இந்நிறுவனம் லாபமாக ஈட்டியுள்ளது. தமிழ்நாடு தொழில் வெடிமருந்து நிறுவனம் 1983 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்நிறுவனமானது காட்பாடியில் வனத்துறைக்கு சொந்தமான 700 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனமானது 1286 மெட்ரிக் டன் மோனோ மீத்தே அமீன் நைட்ரேட், 3996 மெட்ரிக் டன் எமல்சன், 877 மெட்ரிக் டன் கலவை வெடிமருந்து, 30 மெட்ரிக் டன் வெடி திரி மற்றும் 179 லட்சம் வெடியாக்கிகள் ஆகியவற்றினை உற்பத்தி செய்கிறது. இந்நிறுவனத்தின் வருமானத்தில் 40% பணியாளர்களின் செலவினங்களுக்கே சரியாகிவிடுகிறது. கடந்த ஆண்டுகளில் ரூபாய் 22.09 கோடி கொடுத்து 423 பணியாளர்களை விருப்ப ஓய்வில் விடுவித்துள்ளது. அனைத்து உற்பத்தி பிரிவுகளுக்கும் தேவைப்படும் கச்சா பொருட்களை வழங்க இயலாமையே உற்பத்திக்கு மிகப்பெரிய தடையாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கனிம நிறுவனம் இந்நிறுவனமானது சிறுவகை கனிமங்களான கருப்பு மற்றும் வெள்ளை பாரடையோ, பலவண்ண கற்படிவங்கள், கிராஃபைட், சுண்ணாம்புக்கல், சிலிக்கா மணல் மற்றும் வெர்மிகுலைட் ஆகிய கனிமங்களை வெட்டி எடுத்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களாக மாற்றி விற்பனை செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நம் மாநிலத்தில் 71 கருப்பு கிரானைட் சுரங்கங்களில், அதாவது 916.670 ஹெக்டேர், 48 பலவண்ண கிரானைட் சுரங்கங்களில், அதாவது 751.500 ஹெக்டேர், 18 பெரும் கனிம சுரங்கங்களில், அதாவது 324.942 ஹெக்டேர், மொத்தம் 555 பணியாளர்களும் 692 தொழிலாளர்களும் உள்ளார்கள். 2013-14 கனிம வளமானது ரூபாய் 188.87 கோடிக்கு, ஏற்றுமதி விற்பனை செய்யப்பட்ட ரூபாய் 45.71 கோடி உட்பட விற்பனை செய்யப்பட்டு ரூபாய் 24.69 கோடி லாபமாக ஈட்டியுள்ளதாகவும், 2014-15 கனிம வளமானது ரூபாய் 155 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டு ரூபாய் 21.55 கோடி லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவியியல் மற்றும் சுரங்கத்துறை மாநிலத்தில் உள்ள கனிம வளங்களை சட்ட ரீதியான முறையில் பாதுகாத்திடவும், புவி தொழில்நுட்ப ஆய்வுகளை மலைப்பகுதியில் மேற்கொள்வதற்காகவும், கனிம வள நிர்வாகத்தினை மேற்கொள்வதற்காகவும் மற்றும் சட்ட விரோதமாக கனிமங்களை வெட்டி எடுப்பதனை மற்றும் கடத்தப்படுவதனை தடுப்பதற்காகவும் மாவட்ட ஆட்சியரின் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் 28 மாவட்ட அலுவலகங்கள் இத்துறையின் பராமரிப்பு பொறுப்பின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. பெரும் கனிமங்கள் குத்தகை விபரம் 24 உரிமங்கள், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு 1,20,881 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு உரிமம் பழுப்பு நிலக்கரி 63,973 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 917 உரிமங்கள் சுண்ணாம்புக்கல், குவார்ட்ஸ், பெல்ஸ்பர், கார்டைட், இல்மனைட் மற்றும் இதர பெருங்கனிமங்கள் 24,885 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சிறு கனிமங்கள் குத்தகை விபரம் 846 உரிமங்களின் மூலம் 8,620 ஏக்கர் நிலம்
கிரானைட் எடுப்பதற்காக குத்தகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 2916 உரிமங்கள் மூலமாக கல், மண், கிராவல், சவுடு எடுப்பதற்கு குத்தகைக்கு விடப்பட்டு இந்நிறுவனத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் பாதுகாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. சர்க்கரை துறை. நம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 46 சர்க்கரை ஆலைகளில் 25 தனியார் சர்க்கரை ஆலைகள், 16 கூட்டுறவுத்துறை சர்க்கரை ஆலைகள், 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் என ஆக மொத்தம் 43 ஆலைகள் இத்துறையின் செயல்பாட்டில் இயங்கி வருகின்றன. ஒரு டன் கரும்பிற்கு ரூபாய் 100 போக்குவரத்து கட்டணம் உட்பட ரூபாய் 2650 விவசாயிகளுக்கு கொள்முதல் விலையாக கொடுக்கப்படுகிறது. 2014-15 4.36 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரையானது ரூபாய் 1370.63 கோடி மதிப்பில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 2014-15 ஆலைகளின் தேவைக்கு மேல் உள்ள கரும்பு சக்கையினை ரூபாய் 6.71 கோடிக்கு ஒப்பந்த புள்ளிகள் மூலம் 32,578 மெட்ரிக் டன் சக்கை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 2014, 2015, 2016 ஜூன் வரையிலான காலங்களில் ரூபாய் 102.16 கோடி அளவிற்கு 2.50 லட்சம் மெட்ரிக் டன் சர்க்கரை கழிவுபாடு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 2014, 2015, 2016 ஜூன் வரையிலான காலங்களில் சேலம் மற்றும் அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் வாயிலாக ரூபாய் 44.26 கோடி அளவிற்கு 135.8 லட்சம் லிட்டர் எத்தனால் மற்றும் எரி சாராயம் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. சர்க்கரை ஆலைகளின் வாயிலாக உற்பத்தி செய்த உபரி மின்சாரத்தினை மாநில மின் தொகுப்பிற்கு ஏற்றுமதி செய்ததில் ரூபாய் 1.21 கோடியை இத்துறை லாபமாக ஈட்டியுள்ளது. 12 சர்க்கரை ஆலைகளில் 183 மெகாவாட் திறன் கொண்ட மின்சார நிலையங்கள் அமைப்பதற்காக ரூபாய் 964.88 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 12 சர்க்கரை ஆலைகளில் மின்சார தேவையினை குறைக்க நவீனப்படுத்துவதற்காக ரூபாய் 276.27 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இத்துறையின் பராமரிப்பு பொறுப்பின் கீழ் செயல்பட்டு வருகிறது.